அதிமுகவுக்கு வந்திருக்கீங்க. திரு அழகிரி அவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்தீங்களா? அவர்கிட்ட பார்த்து பேசிட்டீங்களா? என்ன சொன்னார்? இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் இதை முடிவெடுத்திருக்கின்றேன். நான் அண்ணனின் தீவிர ஆதரவாளர், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்பொழுது நான் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கலந்திருக்கின்றேன் என்றால் அது நம்முடைய மக்கள் பணி செய்ய வேண்டும் என்ற முறையில் அவரை நான் இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன், அண்ணனை பார்த்தேன். அதெல்லாம் இப்போ அதுக்கு நான் இல்லை நான் அவரை பார்த்து நான் 10 நாள் ஆச்சு. அவர்கிட்ட நான் போக வேண்டும் என்ற வாதத்தை நான் அவர்கிட்ட வைக்கவில்லை. இது என்னுடைய சொந்த வாதம், என்னுடைய சொந்த கருத்து. இந்த கருத்தை நான் முன்னிறுத்து மக்கள் பணி செய்ய நான் ஆசைப்பட்டு அதற்காக நான் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கலந்து இன்று நான் செயலாற்றுகின்றேன். எதிர்முகாமுக்கு வந்திருக்கிறீங்க. எதிர்முகாம் தான் பழனிசாமி அவர்களை பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டோம். அவர் உங்களை எப்படி வெல்கம் பண்ணார்? எப்படி உங்களை வரவேற்றார்? உண்மையிலே அவர் சொல்லிவிட்டார், உங்களை மாதிரி உழைப்பாளிகள், உங்களை மாதிரி கழகத்துக்கு பணியாற்றியவர்கள் எங்களுக்கு வருவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு அவரோடு இணைந்து நீங்கள் நன்றாக செயல்படுங்கள் என்று அவரிடமும் சொல்லிவிட்டார், எங்களிடமும் சொல்லிவிட்டார். எனவே எங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை கிடைத்திருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நாங்கள் மதுரையை பொறுத்தளவு நாங்கள் பொறுப்பில் இருந்தப்போ, திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பில் இருந்தப்போ அரசியல் பண்ணியதெல்லாம் உண்மை. அதைத்தான் நீங்கள் அண்ணன் செல்வராஜ்கிட்ட கேட்டீங்க. மாற்று முகாமில் இருந்தாலும் அண்ணா சொன்ன மாதிரி மாற்று மிகவும் மல்லிகைக்கும் மனம் உண்டு. அதனால் நாங்கள் இருக்கும்போது அவங்ககிட்ட எப்படி அரசியல் பண்ணமோ அப்படி தான். அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டோம், அவங்க நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிருக்கு. தேர்தல் காலத்துக்காக தேர்தலில் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு முழு உழைப்பாக நான் மட்டுமல்ல, என்னோட சார்ந்த மற்ற கழக நண்பர்கள், கீழ்மட்ட தொண்டர்கள் கண்டிப்பாக செயல்படுவார்கள், மாற்றமில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.